சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்பொழுது ஆதரவாளர்களோட அவசர ஆலோசனையில ஈடுபட்டுட்டு வராரு. அதனுடைய அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், கூடுதல் விவரங்கள் என்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் என்பதால் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவருக்கு கட்சி சார்பில் போட்டியிடும் A மற்றும் B படிவமானது வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி தலைவர் மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்களது இல்லத்தை சீட்டு வழங்காததன் காரணமாக நாராயணசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் அவர்களது இல்லத்தை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியை போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது அவரது காரை மறித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற பொழுது நாராயணசாமி ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் நாராயணசாமி அவர்களின் இல்லத்தை முற்றுகையிட்டும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியமாக உள்ள காங்கிரஸ் கட்சியின் நீண்ட நாட்களாக பயணித்து வரும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் உங்களுக்கே இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத நிலையில் நீங்கள் ஒரு திட்டவட்டமான முடிவு எடுக்க வேண்டும் என நேற்று இரவு அவர்களது ஆதரவாளர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இல்லத்தை முற்றுகையிட்டு அவருடன் ஆலோசனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நாராயணசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், வயது மூப்பின் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வயது மூப்பு இருந்திருந்தால் அதே ஒரு வயது குறைவாக உள்ளவர் தான் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம். எனவே அவரும் இந்த மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காத நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தற்போது தெரிவித்து வருகின்றனர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.